இதில் சுற்றி 2 ரவுண்டு சிங்கிள் க்ரோச்செட் போட்டு இதில் ஸ்லிப்ஸ் போட்டுட்டு அடுத்தது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு இதில் திருப்பி ஒரு சுற்றி செகண்ட் செயினில் இதை அப்படி எடுத்துடணும். எடுத்து ஒரு செயின் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி இந்த இதுக்கு அடுத்ததில் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி இந்த இதில் விட்டு இப்படி எடுத்து இதில் அதுக்கப்புறம் இப்படி ஃபுல்லாக எடுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு செயின் இந்த மாதிரி ஃபுல்லாக போடணும். இதுதான் பேக் வெளியில் வரக்குள்ள டிசைன். இந்த ஸ்டிச்சு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் எந்த ஸ்டிச்னாலும் நம்ம போடலாம். இது நான் இந்த பேக்குக்கு இந்த ஸ்டிச் தான் நான் போடுறேன். இது வந்து சுற்றி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எல்லாம் சுற்றி இந்த ஸ்டிச் போட்டாச்சு. லாஸ்ட் ஒன் இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். ஸ்டிச் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் அதெல்லாம் இப்படியும் மார்க் பண்ணிடணும். இந்த இதில் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு இதில் விட்டு இந்த இது இப்படி போடணும். அதுக்கப்புறம் இந்த இதில் இப்படி சுற்றி முடிச்சு போடணும். இப்போது இதுலேயே தான் ஆரம்பிக்கணும். இந்த இதை எடுத்து இதிலேயே ஆரம்பித்து இப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு இப்போது இந்த இதிலேயே தான் திருப்பி ஆரம்பிக்கணும். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி சுற்றி போடணும். ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வரைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இதை எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு செயின் போடணும். இந்த செயினில் இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்த ரவுண்டு வரும்போது இந்த இதில் முடிக்கிற மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு எப்படி போடலான்னு பாருங்கள். அதே ஸ்டிச்சு தான். அதே ஸ்டிச் தான் அப்படியே சுற்றி போட்டு வரணும். இதை மொத்தம் 20 லைன் இதே மாதிரி 20 லைன் போடணும். நம்மளுக்கு எவ்வளவு பேக்கோட இறக்க வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.